கற்றது உலகளவாகவும் கல்லாதது கைமண் அளவாகவும் இருக்கட்டும். ஹலோ எவ்ரிவான், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நான் பேச போற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிவோர்ஸ். நேற்று ஜெயம் ரவி அவர்கள் வந்து நான் டிவோர்ஸ் பண்ணிட்டேன், என்னோட ஒய்ஃப் ஆர்த்தியை நான் வந்து டிவோர்ஸ் பண்ணுறேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவர் வந்து ஷேர் பண்ணியிருந்தாரு. சிஆர் அவர் வந்து பப்ளிக்காக அதை சொல்லணும் அப்படிங்கிற எந்த ஒரு அவசியமும் இல்லை. பட் அவர் வந்து ஃபேன்ஸ் மேலே இருக்கிற ரெஸ்பெக்ட்காக அதை வந்து ஷேர் பண்ணுறாரு. அதை நம்ம வந்து மதிக்கணும் அப்படிங்கிறதும் அவங்களுக்கான ஒரு ப்ரைவேட் ஜோனை அவங்க நம்ம கிரியேட் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிறது வந்து எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை அப்படிங்கிறது நான் ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட சொல்லிக்கிறேன். அண்ட் அஃப்கோர்ஸ் இன்னைக்கு நம்ம பேச போகிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் டிவோர்ஸ் ரேட் ஏறி இருக்கா இறங்கி இருக்கா அப்படிங்கிற எல்லா விஷயங்களும் தான் இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதனால டிவோர்ஸ் ரேட் இது ஸ்லைட்டாக ஏறி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து விமன் எம்பவர்மெண்ட். அவங்களுக்கு வந்து தெரியுது இந்த பர்சன் எனக்கு ரைட்டான பர்சனா இல்லையா அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் அவங்களுக்கு தெரியும் போது, இஃப் இன் கேஸ் தட் பர்சன் நாட் சூட்ஸ் அப்படின்னும் போது அவங்களுக்கு டிவோர்ஸ் பண்ணுறாங்க. அதுவும் ஒரு விதத்தில் நல்ல விஷயமாக இருந்தாலும் இந்த மாதிரி காரணங்களாலும் டிவோர்ஸ் ரேட் ஏறி இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் நெக்ஸ்ட் விஷயம் என்னன்னா அர்பனைசேஷன். ஸோ அர்பனைசேஷன் அப்படின்ட்டு வரும்போது ஸ்ட்ரெஸ் எந்த அளவுக்கு அதிகமாகுதோ அதனாலேயே இந்த டிவோர்ஸ் ரேட் அப்படிங்கிறதும் அதிகமாயிட்டே வருது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. மூணாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹை எக்ஸ்பெக்டேஷன். ஒருத்தர் மேல இருக்கிற மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷனை வைக்கிறாங்க. ஸோ அதுவே ஒரு பெரிய விஷயமா இருக்கு அப்படிங்கிறதும் சொல்லப்படுது. ஸோ நாலாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிவோர்ஸ் பத்தின அவேர்னஸ் இப்போ ஸ்லோவா நிறைய பேருக்கு போய் சேர்றதுனால அவங்க லைஃப்ல அந்த பர்டிகுலர் பார்ட்னர் வேணுமா வேணாமாங்கிற ஒரு கேள்விக்குறி வரும்போது, இந்த டிவோர்ஸோட அவேர்னஸ் வரும்போது இவங்க டிவோர்ஸ் பண்றதுக்கான ஆப்ஷனை சூஸ் பண்றாங்க அப்படிங்கிறாங்க. ஸோ அஞ்சாவதான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நியூக்ளியரைசேஷன் ஆஃப் ஃபேமிலி. ஸோ ஃபர்ஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா தாத்தா பாட்டி அப்படிலாம் வந்து இருந்துகிட்டே இருப்பாங்க. ஒரு வீட்டில் அப்படின்னு வரும்போது தாத்தா பாட்டி இருப்பாங்க, அப்புறம் வந்து மாமா அத்தை அப்படின்ட்டு இருப்பாங்க, அப்புறம் வந்து ஒய்ஃபோ ஹஸ்பண்டோடைய அண்ணாவோ தம்பியோ அவங்க இருப்பாங்க, அவங்களோட ஃபேமிலி இருக்கும். ஸோ ஒரு குரூப் ஒரு கேங்காகவே வந்து ஒரு ஃபேமிலி அப்படின்னு இருந்துகிட்டே இருந்தேன். பட் இப்போ வந்து நியூக்ளியரைசேஷன் ஆகிருக்கு. நான் என்னோட ஒய்ஃபு, என்னோட பையன், இல்லை என்னோட பொண்ணு, என் பையன் பொண்ணு, இது மாதிரியே எல்லாருமே ஸ்பிட்டப் ஆகும்போது இங்கே பெரியவங்களுடைய கைட்லைன்ஸ் அப்படிங்கிறது இங்கே சில இடத்துல மிஸ் ஆகுறதுனால இங்கே நியூக்ளியரைசேஷன் அப்படின்ற ஒரு ஃபேமிலின்ட்டு வரும்போது இங்கே டிவோர்ஸ் ரேட் அதிகமாகிறதுக்கான சான்சஸ் ரொம்பவே நிறைய இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் ரொம்பவே ஷாக்கிங்கான ஒரு இன்ஃபர்மேஷன் என்னன்னா, டிவோர்ஸ் அப்படி எவ்வளவுதான் பர்சன்டேஜ் ஏறி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சொல்லும் போதே வாய் அரைச்சு போயிட்டேன். எவ்வளவு ஏறி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் 100 பேர் கல்யாணம் ஆகுதுன்னா அதில் ஒருத்தருக்கு தான் டிவோர்ஸ் ஆகுது. என்னடா சொல்ற, 100 பேருக்கு கல்யாணம் ஒருத்தர் தான் டிவோர்ஸ் ஆகுதுன்னா, எஸ் அஃப்கோர்ஸ் 100 பேருக்கு மேரேஜ் ஆகும்போது அதில் ஒருத்தருக்கு தான் டிவோர்ஸ் ஆகுது. அந்த ஒருத்தர் தான் வந்து சில நேரங்களில் ஒரு ஹை ப்ரொஃபைல் டிவோர்ஸாக இருக்கிறதுனால அவங்கள பற்றி நம்ம திரும்பி இந்த சோஷியல் மீடியா நம்ம பார்த்துட்டு இருக்கிறதுனால இந்தியாவில் டிவோர்ஸ் ரேட் ஏறிடுச்சோ அப்படிங்கிற பயம் நமக்கு வந்து கிரியேட் ஆகிட்டு இருக்கு. பட் அப்படிலாம் இல்லவே இல்லை. ஜஸ்ட் 1% தான் டிவோர்ஸ் ரேட் இங்கே இருக்கு அப்படிங்கிறது லிட்டரலி ட்ரூ திங். ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே, இந்த டிவோர்ஸ் டைம் நம்ம எப்படி வெளியே வரலாம் அப்படிங்கிற சில விஷயங்கள் இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தா, ப்ரீ மேரிட்டல் கவுன்சிலிங். ஸோ கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியே ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து என்னுடைய கோல்ஸ், என்னுடைய லைஃப் ஸ்டைல், என்னுடைய விஷயங்கள் எல்லாமே இவ்வளோதான், என்னுடைய இது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தர் ஷேர் பண்ணிக்கிட்டு இஃப் ஓகே அப்படின்னா வி கேன் கண்டினியூ அப்படிங்கிற மாதிரி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கை கிரியேட் பண்ணுறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா, கண்டினியூஸ் எஃபர்ட். ஃபர்ஸ்ட் நாள் பேசிட்டு 2ஆம் நாள் விட்டுறா அது எந்த ஒரு யூஸுமே இல்லை. ஃபர்ஸ்ட் நாள் பேசினாலும் அடுத்தடுத்து வர நாட்களில் அதை நம்ம கண்டினியூஸாக எஃபர்ட் போட்டு நம்ம எந்த அளவுக்கு அந்த ஒரு ப்ராமிஸ்ல கீப் அப் பண்ணிட்டே இருக்கும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். மூணாவது என்ன அப்படின்னா, குவாலிட்டி டைம். அவங்க கிட்ட ஒரு குவாலிட்டியான ஒரு டைம் அவங்க கூட வந்து ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நாலாவது எக்ஸ்பெக்டேஷன்ஸ் மேனேஜ்மெண்ட். என்னோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இவ்வளோ இருக்கு, உங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இவ்வளோ இருக்கு, என்னால் இதை சாட்டிஸ்ஃபை பண்ண முடியுமான்னு தெரியல, உங்களால் என்னோட எக்ஸ்பெக்டேஷன் சாட்டிஸ்ஃபை பண்ண முடியுமான்னு தெரியல. ஸோ இதெல்லாம் எப்படி மேனேஜ் பண்ணுறது, அந்த எக்ஸ்பெக்டேஷன் மேனேஜ்மெண்ட் நம்ம கண்ட்ரோல் வச்சுக்கிட்டோம்னா அதுவுமே ரொம்பவே நல்லா இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தா, மியூச்சுவல் ரெஸ்பெக்ட். ஒருத்தருக்கு ஒருத்தர் மரியாதையா அன்பா பண்பா இருக்கணும் அப்படிங்கிறதும் ரொம்ப முக்கியம். ஸோ ஆறாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷேர் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ ரெஸ்பான்சிபிலிட்டியை ஷேர் பண்ணணும். ஸோ அதுவுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது சொல்ல வராங்க. ஸோ எந்த அளவுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி ஷேர் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தருக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி ஷேர் பண்ணுறது. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஹானஸ்ட் கம்யூனிகேஷன். உண்மையாக வந்து கம்யூனிகேஷன் பண்ணிட்டு இருக்குது. உண்மையாகவே வந்து அவங்க ஒருத்தருக்கு வந்து கம்யூனிகேட் பண்ணிக்கிட்டு ஒருத்தருக்கு மேலே ஒருத்தர் வந்து ரொம்ப ஹானஸ்ட்டாக இருக்கிறதும் ரொம்ப முக்கியமாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். இவ்வளோ பெரிய விஷயங்கள் இருந்தாலும் எல்லாத்துக்கும் மேலே ஸோ அப்போ மேரேஜ் அப்படிங்கிறது ரொம்பவே காம்ப்ளிகேட்டடா, ஒரு மேரேஜ் லைஃப் அப்படிங்கிறது ரொம்பவே காம்ப்ளிகேட்டடா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இட்ஸ் டெஃபினெட்லி நாட். அது வந்து ரொம்ப சிம்பிளாக
அழகாக வாழ வேண்டிய ஒரு லைஃப் அப்படிங்கிறது தான் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு ட்ரூ திங் அப்படின்னு சொல்லலாம். ரீசெண்டாக நான் ஒரு போஸ்ட் பார்த்தேன். அது வந்து மேரேஜ் எந்த அளவுக்கு ஸ்மூத்தாக எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறதுக்கு வந்து 2 ரூல் சொல்கிறாங்க. அந்த 2 ரூல் இருந்தாலே மேரேஜ் அந்த அளவுக்கு அழகாக எடுத்துகிட்டு போக முடியும் அப்படிங்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ப்ரைவேட் ஃபைட்டிங். ஸோ ஒருத்தருக்கு ஒருத்தர் நீங்கள் சண்டை போட்டுக்கிறீங்க, எவ்வளோ பெரிய சண்டையாக இருந்தாலும் உங்களுடைய அப்பா சைட் விச் மீன்ஸ் பையன் சைடு ஃபேமிலியும் இல்லாமல் பொண்ணு சைடு ஃபேமிலியும் இல்லாமல் அந்த கப்புள்ஸ் மட்டும் அவங்களுடைய ரூமில் போயிட்டு அந்த சண்டையை போட்டு வெளியே அப்படியே முடிச்சுக்கிட்டாங்கன்னா அது ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஸோ 2வது ரூல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எவ்வளோதான் பெரிய சண்டை வந்தாலும் அன்றைக்கி நைட்டு தூங்கும்போது எல்லாருமே காம்ப்ரமைஸ் பண்ணி தூங்கினா நெக்ஸ்ட் டே வில் பி ஹாப்பியர் ஒன் அப்படிங்கிறது தான் 2 சிம்பிளான ஒரு வழி சொல்கிறாங்க. இதை விட நிறைய விஷயங்கள் இருக்கும், பட் எல்லாமே ஐ திங்க் இதுக்குள்ளேயே அடங்கிடும் அப்படின்ட்டு நான் பர்சனலாக நினைக்கிறேன். உங்களுக்கு தெரிஞ்சு நீங்கள் ஏதாவது ஃபீல் பண்ணிங்கன்னா கமெண்ட்ல எங்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். அண்ட் அஃப்கோர்ஸ் இந்த வீடியோ யாருன்னா ஒருத்தருக்கு நாலேஜ் இருக்குன்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச்.